குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு இனியவை இன்று வித் முத்து அண்ட் சௌமியா. சௌமியா எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். காலை வணக்கம். காலை வணக்கம் சௌமியா. ஓகே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். டெய்லி நல்ல விஷயத்தை பத்தி தான் நம்ம பேசுவோம். ஆமா, அதுக்காக வந்து கெட்ட விஷயம் சொல்லி ஆரம்பிக்க முடியும். பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மாசம் முழுக்க அனுசரிக்கிற ஒரு விஷயத்தை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம். ஓகே, அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் டே என்ன டே அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஷிப்பிங் மந்த், அதாவது ஃப்ரீ ஷிப்பிங் மந்த். ஓ ஓகே, ஸோ இந்த மாதம் ஃபுல்லா கொண்டாடுற இந்த ஃப்ரீ ஷிப்பிங் மந்த்தை பத்தி நீங்க நம்ம பேச இருக்கோம். ஃப்ரீ ஷிப்பிங்னா என்னது? கப்பலை பத்தி ஏதாவது பேச போறோமா? அப்படி இல்லை, ஆனா நீங்க இந்த ஃப்ரீ ஷிப்பிங் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஏதோ ஒரு தருணத்துல எங்கேயோ நீங்க கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. எங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஆமா, யோசிச்சு பார்த்தா தெரியுது. நம்ம வந்து இந்த வெப்சைட்ல எல்லாம் ஏதாவது வாங்குறப்போ இந்த ஃப்ரீ ஷிப்பிங்ல ஷிப்பிங் சார்ஜஸ்னு சொல்லிட்டு ஒரு 60 ரூபா போடுவாங்க. அதானே? அதாவது வந்து பாத்தீங்கன்னா 2008 வந்து இந்த ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது எப்படின்னா வந்து கிறிஸ்மஸ் ஈவ் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆன்லைன் சைட்ஸ் வந்து கொடுப்பாங்களாம். ஸோ வந்து மக்கள் போயிட்டு அதில் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணா கிறிஸ்மஸ் ஈவ்க்குள்ள வந்து அவங்களுக்கு கிடைச்சிரும். அந்த ஷிப்பிங் சார்ஜஸ் இல்லாம அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா வந்து தருவாங்க. ஓ ஓகே, ஸோ அது வந்து இந்த ஷிப்பிங் மந்தா கொண்டாடுவாங்க. அதை பத்தி நீங்க நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி இப்ப அடுத்தது உடனே என்ன காத்துக்கிட்டு இருக்குன்னா உடலும் உள்ளமும் பகுதியில ஒரு முத்திரை. வணக்கம். நலம்பெறும் முத்திரைகள் வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது வஜ்ரபத்ம முத்திரை. இது ஒரு சிறப்பு தகுதி வாய்ந்த ஒரு முத்திரை. விரல்களே மருத்துவர் என்ற ஒரு வரிசையில் நம்ம ஒவ்வொரு முத்திரைகளையும் நம்ம விரல்களை பயன்படுத்தி செய்து பழகி கொண்டு வருகிறோம். அதாவது சுயமாய் ஒரு மருத்துவர் நம்முள்ளே இருக்கிறார் என்பதை நாம் உங்களுக்கு நினைவுபடுத்தும் விதத்தில் இந்த தொடர் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. விரல்களே மருத்துவர் என்ற தொடரில் வஜ்ரபத்ம முத்திரை மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு முத்திரை. அதாவது முத்திரை மாதிரியே இருக்காது. இது சாதாரணமாக நம்ம எப்போவுமே கை விரல்களை கோர்த்து கொண்டு இருப்பது போன்ற ஒரு முத்திரை. இந்த முத்திரை செய்வதனால் நமக்கு இருக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று ஆழ்ந்த தூக்கம் வரும், இரண்டாவது பயம் குறையும், மூன்றாவது இந்த உடம்புக்கும் மனசுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை இது வந்து உறுதி செய்யும், நான்காவது இரத்த நாளங்கள் விரிவடையும். இந்த இரத்த நாளங்கள் விரிவடைந்தாலே நமக்கு வந்து ஒரு மாதிரியான உடல் நோய்கள் எல்லாமே குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அதாவது இரத்த நாளங்கள் விரிவடைகிறது அப்படின்னா இயல்பாக இருப்பது போன்ற ஒரு தோற்றம். பல மன அழுத்தத்தினால் நமக்கு வந்து இறுக்கம் உருவாகியிருக்கும். அதை வந்து இந்த முதிரை வந்து இலகுவாக்கி கொடுக்கும், இலக்கி கொடுக்கும். எப்படி செய்கிறது இந்த முதிரை அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெரிய வித்தையெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் சாதாரணமாக சும்மா கைகளை இப்படி கோர்த்து வச்சுருக்கிறீங்க இல்லையா, இந்த மாதிரி விரல்களை கோர்த்து வைத்து ஒரே ஒரு இதில் நுணுக்கம் என்ன அப்படின்னா, உங்களுடைய பெருவிரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் இந்த 90 டிகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய இதை மட்டும் நீங்கள் வந்து கவனித்தா போதும். உங்களுடைய பெருவிரல் வந்து விலகி இருக்கணும், அவ்வளோதான். அதாவது உங்களுடைய கைகளில் உங்களுடைய வலது கையும் இடது கையும் இப்படி ஒன்றோடு ஒன்று கோர்த்து கொள்ள வேண்டும். கோர்க்கும்போது ஒரே ஒரு சின்ன நுணுக்கங்கத்தை மட்டும் நீங்கள் கவனிக்கணும். விரல்களில் இருக்கக்கூடிய இந்த இரண்டாவது கோட்டில் 2 விரல்களினுடைய கோடுகளும் ஒரே நேர்கோட்டில் அப்படி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்த நுணுக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெருவிரலும் ஆள்காட்டி விரலும் ஒன்றை ஒன்று செங்குத்தான திசையில் இருக்க வேண்டும். இந்த 2 நுணுக்கங்களும் இந்த முத்திரைக்கு மிகவும் முக்கியமானது. சாதாரணமாக அப்படி கையை கோர்த்துக்கிறீங்க, பெருவிரலை மட்டும் இப்படி வெளிப்பக்கமாக நீட்டி 90 டிகிரி செங்குத்தாக வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த முத்திரைக்கு பெயர் வஜ்ரபத்ம முத்திரை. இந்த வஜ்ரபத்ம முத்திரை செய்வதன் மூலமாக நாம் இளமையாக இருக்க முடியும், ஆரோக்கியமாக இருக்க முடியும். நம்மளுடைய பலவிதமான நோய்கள் தீர்ப்பதற்கு ஒரு உறுதுணையான துணை முத்திரையாக இந்த முத்திரை இருக்கும். ஆழ்ந்த தூக்கம் கிடைப்பதற்கு முக்கியமான ஒரு முத்திரை. தூக்கம் நன்றாக இருந்தாலே எல்லா நோய்களும் தீர்வதற்கு உதவிகரமாக அமையும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முத்திரை கற்பதன் மூலமாக நாம் நம்மளுடைய உடல் நலத்தை மேம்படுத்தி கொள்வதற்கு வழிவகை செய்யுமாறு ஏற்படுத்தி செய்யக்கொள்ள வேண்டும். இந்த முத்திரை செய்வதன் மூலமாக நாம் ஆழ்ந்த தூக்கம் பெற முடியும் என்றால் ஏன் நாம் இதை செய்து பார்க்கக்கூடாது? இந்த முத்திரைகளுக்கு எந்த ஒரு உபகரணங்களும் தேவையில்லை. நமது விரல்களே மருத்துவர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முத்திரை உங்களுக்கு உபயோகமான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. உங்களை நலம் பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நல்ல முத்திரை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இன்றைக்கி வந்து ஃப்ரீ ஷிப்பிங் மந்த். ஸோ இதை பற்றி நம்ம வந்து பேசும்போது கண்டிப்பாக இந்த ஆன்லைன் மார்க்கெட் அப்புறம் இந்த இ-காமர்ஸ் இதை பற்றி கூட நம்ம நிறைய விஷயம் வந்து இன்றைக்கி பேச போகிறோம். ஆமாம் சோமி, அதை பற்றி இப்போ என்ன கருத்து சொல்ல போகிறீங்க? கருத்தெல்லாம் சொல்ல போகிறதில்ல, பட் நான் வந்து சொல்லிடுறேன் முன்னாடி. நம்ம கெஸ்ட் போர்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ரீ ஷிப்பிங்கோட கனெக்ட் பண்ணி ஆன்லைன் மார்க்கெட்டிங், அதோட இன்னைக்கு ட்ரெண்டு, அதோட ஃபியூச்சர், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆமாம் கரெக்ட். ஏன்னா ஆன்லைன் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்மளே டிவியில் தோன்றுனா கூட இது வந்து பார்க்க மிஸ் பண்ணுவாங்க, கம்ப்யூட்டர் தான் நம்மளை பார்த்தாகணும். ஆமாம், யூடியூப்பில் வந்து பார்க்குறாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு பூம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லையா. ஸோ அது சம்மந்தமாக நிறைய பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து சில சுவாரஸ்யமான பகுதிகளெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா. அதுக்கு ஒரு சின்ன பிரேக் தேவை இல்லையா. புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று.
வெல்கம் பேக். இது புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் சௌமியா. அடுத்ததான் நம்ம எந்த பகுதிக்கு வந்திருக்கோம் சௌமியா? அதாவது சித்த வைத்தியர் அருண் யூஸ்வலாக நம்ம உடம்புல இருக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனை கையில் எடுத்துக்கிட்டு அதுக்கு எந்த மாதிரியான சொல்யூஷன் இருக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? ஆமா, அதாவது ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட்ல படித்தேன். இந்த நிறைய டாக்டர்ஸ் அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ற மெடிசனுக்குலாம் என்னெல்லாம் சைடு எஃபெக்ட்ன்றது அவங்களுக்கு தெரியவே இல்லையா? அதுவும் சரிதான். இன்ஃபேக்ட் பொதுவாக பார்த்தீங்கன்னா மக்கள் இப்போ நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இதுக்கெல்லாம் வரும். இன்ஃபேக்ட் இங்கே மாத்திரை சொன்னால் இதுக்கு இந்த சைடு எஃபெக்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம், அந்த விதத்தில் நம்ம பார்த்தோன்னா இப்போ சித்த மருத்துவத்தில் இருக்கிற மருந்துகளுக்குலாம் சைடு எஃபெக்டே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. கிடையாது, ரொம்ப கம்மி அப்படின்னு கூட சொன்னீங்கன்னா சிலதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் டோஸ் ஆச்சுன்னா சைடு எஃபெக்ட் ஏற்பட வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் இது ரொம்ப சேஃபான ஒரு மெடிசன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இல்லையா? ஆமாம், கரெக்டு. சித்த வைத்தியர் அருண் இன்னைக்கு ஒரு பிரச்சனை கையில் எடுத்து அதுக்கு என்னெல்லாம் மருந்துன்றதை சொல்ல போகிறாரு, பார்க்கலாம். நலம் அன்புடன் பகுதியில் கல்லீரல் பாதிப்பு நோயை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக கல்லீரல் பாதிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. தொடர்ச்சியான மது குடிக்கிறதுனால கல்லீரல் பாதிக்கும், அது ஒரு முதன்மையான காரணமாக இருக்கும். இல்லை காமாலையினால் ஏற்படக்கூடிய வைரஸ் கிரீம்னால் ஏற்படக்கூடிய ஹெப்படைட்டிஸ், அந்த வகை கல்லீரல் பாதிப்பும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரியான கிருமிகள் தொற்றுனால் ஏற்படக்கூடிய அந்த தொடர்ச்சியாக அந்த நோயிலேருந்து வெளிவர முடியலன்னா அது ஒரு காரணமாக இருக்கும். பல்வேறு வகையான மருந்துகளை பயன்படுத்துறது, என்ன மருந்து நம்ம என்ன சாப்பிட்டாலும் சரி, இல்லை என்ன உணவுப் பொருளும் கல்லீரலுக்கு சென்று தான் உடலுக்கு சப்ளை பண்ணப்படும். அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் ஏதாவது நச்சு இருந்தாலும் சரி, இல்லை தொடர்ச்சியாக சாப்பிடக்கூடிய மருந்துகள் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி, இது எல்லாமே கல்லீரலை தான் பாதிக்கும். பொதுவாக அந்த கல்லீரல் பாதிப்புங்கிறது சித்த மருத்துவத்தில் பித்தம் சம்மந்தப்பட்ட ஒரு நோயாக சொல்லப்படுது. உடல் சார்ந்த, உடல் இயங்கியல் சார்ந்த, செரிமானம் தொடர்பான இல்லை சுரப்பி தொடர்பான அனைத்து ஒரு விஷயங்களுக்குமே இந்த பித்தம் தான் ஒரு கண்ட்ரோலராக இருக்கும். இந்த பித்தத்தில் வரக்கூடிய பாதிப்பு தான், பித்தம் அதிகரித்தாலும் சரி இல்லை குறைந்தாலும் சரி, அதனுடைய பாதிப்பு தான் இந்த கல்லீரல் பாதிப்பாக வெளிப்படும். இப்போ இந்த பித்த நாடியை சரி பண்ணக்கூடிய விஷயங்களையும் உணவுப் பொருட்களையும் நம்ம முறையாக பயன்படுத்தினோன்னா இந்த கல்லீரல் பாதிப்பு நோயிலேருந்து நம்ம வெளிவர முடியும். இப்போ இஞ்சியிலேருந்து ஆரம்பிக்கலாம். இஞ்சிங்கிறது ஒரு நல்ல ஒரு கல்லீரல் தேட்டையாக இருக்கும், ஒரு பித்த சமனியாக இருக்கும். இந்த இஞ்சி சாறு எடுத்து குடிக்கிறது, இஞ்சி லேகியமாக சாப்பிட்றது, இஞ்சி சொரசம் பண்ணி சாப்பிட்றது. சொரசம்ங்கிறதுனா இஞ்சி சாறு எடுத்து அதை ஒரு சூடான ஒரு மண் அகலில் அதை ஊற்றினோன்னா சுறுசுறுன்னு பொங்கும். அதில் தெளிவு எடுத்து சாப்பிட்றது தான் சுரசம் அப்படின்னு குறிப்பிடுவோம். மண் அகல் இல்லைன்னா கூட நீங்கள் கரண்டியை சூடு பண்ணிவிட்டு அந்த இஞ்சி சாறு அதில் ஊற்றி அந்த தெளிவை எடுத்து அதை நம்ம உள் மருந்தாக பயன்படுத்தலாம். பாதிப்பு இருக்கிறவங்களாம் தினமுமே அதை 10 மில்லி அளவுக்கு காலையில் வெறும் வயிற்றில் பயன்படுத்தலாம். எலுமிச்சை ஒரு முக்கியமான ஒரு மருந்தாக இருக்கும் பித்தத்தை குறைக்கிறதுக்கு. இந்த எலுமிச்சை சாறாகவோ இல்லை எலுமிச்சை ஊறுகாவோ, ஊறுகாய் அப்படிங்கிறது எண்ணெயில் போட்டு தாளிக்கிறது இல்லை. இப்போ நம்ம ஊறுகாய் எண்ணெயில் போட்டு தாளித்து தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதுவும் பல்வேறு வகையான நோய்களுக்கு ஒரு காரணமாக இருக்கும். எளிமையாக கிடைக்கக்கூடிய கரிசலாங்கண்ணி, அந்த கரிசலாங்கண்ணிக்கு கல்லீரல் தேற்றக்கூடிய ஆற்றல் உண்டு. அந்த கல்லீரல் தேற்றி அப்படின்னு அதனுடைய செய்கைகள் குறிப்பிடுவோம். இந்த ஈரலை தேற்றக்கூடிய கரிசலாங்கண்ணி பவுடராகவோ இல்லை கீரையாகவோ நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போதும் இந்த கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நம்ம வீட்டு வைத்தியத்துலேயுமே குணப்படுத்திக்கலாம். கீழாநெல்லியும் நல்ல ஒரு ஈரல் தேட்டின்னு சொல்லுவோம். அந்த கீழாநெல்லியையும் வேரோட நல்லா அரைச்சி ஒரு 5 கிராம் அளவு மோரில் கலக்கி சாப்பிட்லாம். இது எல்லாமே காமாலைக்குரிய மருந்துகள் தான். இந்த காமாலைக்கு இருக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே கல்லீரலை சரி பண்ணக்கூடியது தான். இந்த கல்லீரலை சரி பண்ணக்கூடிய எல்லாமே பித்தத்தை குணப்படுத்தக்கூடியது தான். நம்ம ஆரம்ப நாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பித்த நாடியை தான் அதுக்கு பேஸாக இருக்கும். அந்த நாடியை சரி பண்ணக்கூடிய இந்த மாதிரியான மருந்துகளை எடுத்துக்கிட்டு எண்ணெய் குளிகளை தொடர்ந்து செய்யும்போது கீழாநெல்லி தைலமாகவே நமக்கு இது குளியலுக்கு பயன்படுத்தலாம். அந்த கீழாநெல்லி தைலத்தை தொடர்ந்து பயன்படுத்தும் போதும் இந்த மாதிரியான உணவுப் பொருட்களின் மூலமாகவும் எளிய இந்த மூலிகைகள் மூலமாகவும் கல்லீரலை தேற்றக்கூடிய பல்வேறு மருந்துகள் மூலமாகவும் இந்த நோயிலிருந்து முற்றிலுமாக வெளிவர முடியும். இந்த நோய் முற்றி போச்சு, இந்த மாதிரியான கை வைத்தியத்துக்கெல்லாம் அடங்கலை அப்படின்னா அருகில் உள்ள சித்த மருத்துவர்கள் அடங்கினீங்கன்னா அதற்குரிய மருந்துகள், ஈரல் தேற்றி மருந்துகள் நிறையா இருக்குது. அந்த ஈரல் தேற்றக்கூடிய மருந்துகளை அவங்க கொடுப்பாங்க. அதற்குரிய வாழ்க்கை முறைகளையும் பித்தத்தை குணப்படுத்தக்கூடிய அந்த எண்ணெய் குளியலாக இருக்கட்டும் சரி, இந்த பித்தத்தை தண்ணீர்ப்படுத்தக்கூடிய பித்தம் அதிகரிப்பின் பேசும் பரிகாரம் சுத்தத்தோரோடு சொல்லினிப்பு சத்தாகும்னு சொல்லுவாங்க. அந்த துவர்ப்பு இனிப்பு சார்ந்த உணவுகளை எடுத்துக்க சொல்கிறதாலும் சரி, இல்லை அவங்க மருந்து கலவையிலே இந்த துவர்ப்பு இனிப்பு சார்ந்த மருந்துகளை அவங்களுக்கு வழங்குவாங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணக்கூடிய மருந்துகளை, உள் மருந்துகளை எடுத்து வெளி மருந்துகளையும் பயன்படுத்தி இந்த கல்லீரல் நோயிலிருந்து முற்றிலுமாக கல்லீரலை பாதுகாத்து அதற்குரிய பரிகாரம் சித்த மருத்துவத்தில் இருக்குது. அதை முறையான சித்த மருத்துவர்கள்ட்ட அணுகி அதற்குரிய மருத்துவம் செய்து இந்த கல்லீரல் பாதிப்பு நோயிலிருந்து நம்ம முற்றிலுமாக குணமாக முடியும்.
ஒரு நல்ல விஷயம் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா நலம் அன்புடன் பகுதியில். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து உணவே மருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு வந்தாச்சு. ஆமாம், அதில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த காலத்தில் வந்து பெரிய ஃபேஷன் என்னதுன்னா எல்லாரும் வந்து தன்னை எக்ஸ்பெரிமெண்டல் குக் அப்படின்னு இருக்கிறாங்க. அதாவது எக்ஸ்பெரிமெண்டல் குக்னா என்னதுன்னு நான் கேட்டேன். அதாவது சமையல் வந்து அவங்களுக்கு தெரியாது, ஆனால் புதுசாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு புது டிஷ்ஷை கண்டுபிடிக்கிறதா எக்ஸ்பெரிமெண்டல் குக்கா. அப்படி பார்த்தா நாங்களும் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் குக் தான். அப்படி பார்த்தா நம்ம எல்லாருமே வந்து எக்ஸ்பெரிமெண்டல் குக் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சொன்னோம் இல்லையா உணவே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பசுமை உணவுகள் பகுதியில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயங்களை வச்சு தான் வந்து நம்ம புதுச்சேரி சரவணன் அவர்கள் வந்து செய்வார் இல்லையா. ஆமாம், அதுவும் அவரே எக்ஸ்பெரிமெண்டல் குக்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம எங்கெங்கேருந்தோ கண்டெடுத்த விஷயத்தை வந்து அவர் இப்படிலாம் மிக்ஸ் பண்ணி செம்ம வெரைட்டியாக ஒரு டிஷ் பண்ணி தருவார். அந்த வகையில் இன்னைக்கு அவர் என்ன பண்ண போறாருன்னா, ஆரஞ்சு இருக்கு, இளநீ இருக்கு, இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஜூஸ் வெரைட்டி பண்ண போறாரு. அதாவது வந்து ஆரஞ்சு இளநீ அப்படிங்கிறது ரெண்டு எக்ஸ்ட்ரீமாக தான் இது வரைக்கும் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட் பார்த்துலாமே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு இளநீர் ஆரஞ்சு சாறு. எப்படி செய்யலான்றதுக்கு முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். இளநீர், ஆரஞ்சு பழம், தேன் பால் அல்லது வெள்ளைப்பாகு, இப்போ ஆரஞ்சு சாறை இதில் ஊற்றிக்கிறோம். எவ்வளோ ஆரஞ்சு சாறு ஊற்றுறோமோ அதுக்கு சமமான இளநீர் தண்ணி ஊற்றிக்கலாம். சுவைக்கேற்ப தேன் பால் அல்லது வெள்ளைப்பாக கலந்துக்கலாம். கொஞ்சமாக ஊற்றினா போதும், ரொம்ப அதிகம் ஊற்ற தேவையில்ல. கொஞ்சமாக ஊற்றினாலே இது கரைஞ்சிடும். இது சிட்ரிக் வகை ஜூஸ்ன்றதால இந்த தேன்பால் ஈஸியாக கரைஞ்சிடும். மற்ற ஜூஸில் வந்து ஈஸியாக கரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், ஒரே இது ஒரு கலக்கும் போதே டக்குன்னு கரைஞ்சி வந்துடும். இதில் ஏன் ஆரஞ்சு சாரும் இந்த இளநீரும் கலக்கிறோம் அப்படின்னா, தண்ணி கலக்கும்போது வந்து அந்த டேஸ்ட் மட்டும் இல்லாத தண்ணி வந்து நமக்கு எவ்வளோ சுத்தமான தண்ணி கிடைக்கும்ன்றது சொல்ல முடியாது. அதனால் இளநீர் பார்த்திங்கன்னா மழைநீருக்கு ஒப்பான சுத்தமான தண்ணீர் ஃபில்டர் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி நமக்கு தருது. அது மட்டும் இல்லாமல் சுவையுடன் கூடிய தண்ணீர் அதில் கலக்கும்போது நமக்கு குளிர்ச்சியும் கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து இந்த அப்பிடைசிங் சக்தியை சொல்கிறோம் இல்லையா, இந்த சக்தியை வந்து ஆற்றலை பெருக்கிறதுக்கு உண்டான செறிவூட்டுறதுக்கு தான் அந்த இளநீர். குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, பெரியவங்களோட குழந்தைங்க ரொம்ப நல்லது. அந்த வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் இது ஆற்றிடும். அது மட்டும் இல்லாமல் பசியை தூண்டி ஆற்றலை கொடுக்கக்கூடியது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சுவையான இளநீர் ஆரஞ்சு சாறு தயாராக இருக்குது. இது குழந்தைங்க பெரியவங்க யார் வேணாலும் சாப்பிட்லாம். இது காலையில் வந்து ஜூஸ் குடிக்கிறோம் இல்லையா, டீ காப்பி குடிக்கிறது பதிலாக இந்த மாதிரி சாறு குடிக்கிறது ரொம்ப நல்லது. காலையில் சாப்பிடும்போது இது வந்து குடலில் இருக்கிற சம்மந்தமான மைனர் டிசீஸ், அதாவது வந்து சின்ன சின்ன உடல் உபாதைகள்லாம் வந்து சரி பண்ணிவிடும். செரிக்கிறது மூலமாக அந்த பசி எடுக்க வைக்கிறது மூலமாக இந்த ஆற்றலையும் கொடுக்கும், பசி எடுக்க வச்சுட்டு அந்த நோயும் சரி பண்ணிவிடும். ரொம்ப நல்ல உணவு இது. வேறு ஒரு பசுமை உணவோட அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி. ஆரஞ்சு சாப்பிட்டா உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இளநீ சாப்பிட்டாலும் ஃபுல்லாக குளிர்ச்சி ஆயிரும். ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி குளுகுளுன்னு இருக்கும், ரொம்ப குளுகுளுன்னு இருக்கும். டேஸ்ட் வேணால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா இந்த டிஷ்ஷு. குடிச்சிருக்கேன் சௌமியா. நமக்கு ஒரு ஜூஸ் கடை தெரியும், அங்கே வந்து இந்த மாதிரி செம்ம வெரைட்டியான ஜூஸ்லாம் இருக்கும். ஆரஞ்சு இளநீ சூப்பர், சாத்துக்குடி இளநீ அதை விட சூப்பராக இருக்கும். வெயிட் நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப ஆர்வத்தை தூண்டுறீங்க. அதனால் நம்ம ஒரு பிரேக் எடுத்துகிட்டு போய் குடிச்சிட்டு வந்துடலாம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக் புதிய FM ஸ்டேஷனில் இனியவை இன்று கேட்டுட்டு இருக்கீங்க. தாஜே முத்து நாஜே சௌமியா. இப்போ அடுத்து நம்ம இறையன்பு சார் வந்துட்டார். ஆமாம், இன்னைக்கு அவர் எதை பற்றி பேச போறாரு? அவர் எதை பற்றி பேச போறாரு அப்படிங்கிற சஸ்பென்ஸை வந்து அவர் உடைக்காம வச்சிருக்காரு. நம்மக்கிட்ட சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். பட் நம்ம வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து ஏதாவது ஒரு புது விஷயம் கற்றுக்கிட்டே இருக்கோம் இல்லையா. ஆமாம், கரெக்ட். இன்னைக்கு அவர் எந்த விஷயத்தை பற்றி பேச போறாருன்றதை பார்த்துடலாம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் வந்து ஒரு நாத்திகர். ஆனால் இந்த ராஜாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவருக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் என்னென்னா, அவர் முழுசாகவும் நம்பிக்கை இல்லாமல் இல்லை, இருக்கா இல்லையாங்கிற சந்தேகம் உள்ள ஒரு மனிதர். அப்போ இவருக்கு வந்து சொல்லார், நீ கடவுள் இருக்கா
ஏன்னா இவர் கடவுள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை. கடவுள் இருக்கா அப்படின்னு எல்லாரையும் கேட்பார். அப்போ ஒரு ஆள் சொல்கிறாரு, இதை பாருங்கள், உங்களுக்கு ஏக்நாத்னு ஒருத்தர் இருக்கார், அவரை போய் பாருங்கள், அவரை போய் பார்த்தீங்கன்னா உங்கள் சந்தேகம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறார். நேராக வந்து ஏக்நாத்தை போய் பார்க்குறதுக்கு, அவர் பெரிய ஞானிகள்லாம் ராஜா கூப்பிட்டா வரமாட்டாங்க. ஸோ நாம் தான் ஞானிகளை தேடி போகணும். அதனால் அவர் ஞானியை தேடி போகிறாரு. பக்கத்து ஊரில் இருக்கிறாரு. போகிறாரு. பார்த்தா காலையில் 10 மணிக்கு அந்த ஆள் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. அதில் வேறு சாமி படத்து மேலே காலை வச்சு வேறு தூங்கிட்டு இருக்கார். இவருக்கு வந்து இவர் என்ன தான் இவருக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்தாலும், கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிற சந்தேகம் இருந்தால் கூட, இவருக்கு ஒரு சின்ன ஒரு இது என்னென்னா, என்ன அது நாம்பளாமே 6 மணிக்கு எந்திரிச்சிருவோம், ஞானிகள்னால் ஒரு 4 மணிக்காவது எந்திரிக்க வேணாமா? அவர் என்ன இப்படி சாமி படத்தை நோக்கி காலை வச்சுக்கிட்டு இப்படி சாவகாசமாக படுத்துருக்கிறாரு, இவர் உண்மையான ஞானியா அப்படின்னு ஒரு சந்தேகம். சரி, வந்ததே வந்துட்டோம், பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் கழித்து அவர் இப்படி எந்திரிச்சு ராஜாவை பார்த்தோன்னே, வாங்க 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 உட்காருங்க அப்படின்னார். இவர் வந்து கொஞ்சம் கூடுதலாக மரியாதை கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தா அவர் கொடுக்கல. சரி உட்காந்தார். சொல்லுங்கள் என்ன சமாச்சாரம் அப்படின்னு. இல்லை, எனக்கு கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிற கேள்விக்கு விடை தெரிஞ்சாகணும். அது கடந்து போகுது, உங்கள் கையை கொஞ்சம் காமிங்க அப்படிங்கிறார். கையை காமிச்சோன்னே, உங்கள் கையை பார்த்தா ஒரு விஷயம் தெரியுது, நீங்கள் வருத்தப்படலைன்னா உண்மையை சொல்கிறேன், சொல்லுங்கள், இன்னும் 1 வாரத்தில் நீங்கள் செத்து போயிடுவீங்க. யாராவது இப்படி வந்து சொன்னால் நம்மளால் 1 வாரத்துக்கு முன்னாடியே செத்துருவான் சில பேர். 1 வாரத்தில் நீங்கள் செத்து போயிடுவீங்கன்னு இந்த ஆளுக்கு அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, இப்போ பேசலாம், சொல்லு, நீ உன்னுடைய கேள்வி என்ன? கடவுள் இருக்கிறாரா இல்லையா அதானே? இல்லைங்க, நான் அப்புறம் வந்து கேட்டுக்கிறேங்க. இல்லை, நான் அப்புறம் வந்துக்கிறேன், நான் வீட்டுக்கு போகிறேன். இவனே இருக்க போகிறது இல்லைன்ன பிறகு அவர் இருக்கிறாரா இல்லையாங்கிற கேள்விக்கு இவனுக்கு அந்த தர்க்கம் ஞானம் இதுக்கெல்லாம் இவனுக்கு நேரமே இல்லை. போனால் நேராக மந்திரி வந்தார். இன்றைக்கி வந்து அரசவை கூட்டம் வந்து நாம் இன்றைக்கி சாயந்தரம் 4 மணிக்கு வச்சுருக்கோம். அரசவை கூட்டமும் கிடையாது, எதுவும் கிடையாது, ஆளை விடு, நான் போ அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கிட்டார். நல்ல விருப்பமான சாப்பாடு சமைச்ச அந்த அரண்மனை சமையலாளர் வந்தார். வந்துட்டு, உங்களுக்கு விருப்பமான உணவு வச்சுருக்கோம், வாங்க. எனக்கு பசியே இல்லை, ஏதோ கொஞ்சம் கஞ்சி இருந்தால் கூட ஏதோ உயிர் வாழ்கிறதுக்கு. அப்படியே படுத்துட்டார். எந்த சிந்தனையும் இல்லை, சிரிப்பு இல்லை, மகிழ்ச்சி இல்லை, எதுவுமே இல்லை. ஐயோ, 1 நாள் ஆகிப்போச்சு, இன்னும் 6 நாள் தான். அடுத்த நாள் இன்னும் 5 நாள் தான். சாப்பிடல. எப்போவுமே நல்லா அருமையாக ட்ரெஸ் பண்ணிக்குவார். அதே ட்ரெஸ் தான். ஏக்நாத்தை போய் பார்க்குறதுக்கு என்ன ட்ரெஸ் போட்டாரோ அதே ட்ரெஸ் தான். குளிக்கலை. வந்து கூப்பிட்றான் பணியாளர், ஐயா, தங்களுக்காக குளிப்பதற்காக நறுமண திரவியம் தெளிக்கப்பட்ட வெந்நீர் தயாராக இருக்கிறது. போடா, வெந்நீரா? அவன் கண்ணீரில் தவிச்சுக்கிட்டு இருக்கான், வெந்நீரா? போ, சாக போகிறவனுக்கு எதுக்கியா குளியல்? போ. 4 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, இழைச்சி போயிட்டான். ஒரே வாரத்தில் அடையாளம் தெரியாத அளவுக்கு அந்த மண்ணை நிலச்சிட்டான். 7ஆவது நாள், இன்றைக்கி தான் முடிய போகுது, எப்போ முடியுதோ. திடீர்னு பார்த்தா இந்த ஏக்நாத் வந்தார். என்ன மன்னரே, எப்படி இருக்கிறீங்க? பார்த்தா தெரியலையா? சாக போகிறோம், எப்படியா இருப்பா? உட்காருங்க. இப்போ நம்ம கேள்வி பற்றி பேசலாமே, கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு. அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. நான் பாருங்கள், நான் சும்மா தாங்க சொன்னேன். சும்மா சொன்னீங்களா? சும்மா தாங்க சொன்னேன். பார்த்தீங்களா, நீங்கள் இந்த வந்து 1 வாரமாக வேறு எதையாவது பற்றி சிந்திச்சிங்களா? உங்களுக்கு உயிர் போகுதுன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் எவ்வளோ கவலைப்பட ஆரம்பிச்சிங்க பார்த்தீங்களா? இப்போ புரிஞ்சுக்கங்க, லைஃப்பில் வந்து கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிற கேள்வியெலாம் எப்போ நாம் வருதுன்னா திருப்தியாக இருக்கும்போது தான் வருது. கொஞ்சம் மனசங்கடம் வந்தால் கூட நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம அடிப்படை கேள்வி நம்ம தேடலையே விட்டுடுறோம். இதை புரிஞ்சுக்கங்க. முதல்ல நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்ன பிறகு அவன் தெளிவானான். பல நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்முடைய ஞான விசாரங்கள்லாம் எப்போ வருதுன்னா கவலை இல்லாதப்போ தான் வருது. அடிப்படை விஷயங்களே பாதிக்கப்படும் போது ஞான விசாரங்கள் எங்கேயோ போயிடுது. ஆனால் சில பேர் அடிப்படையான விஷயங்கள், இப்போ கடைசி நொடியில் கூட, உயிர் போக போகிற நொடியில் கூட பார்த்திங்கன்னா அதை பற்றி கவலைப்படாமல் ஒரு சமூக சிந்தனையோடு வாழ்ந்தவங்க இருக்காங்க.
உயிர் இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்க போகுதுன்னா அதை பற்றி கூட கவலை இல்லை. அந்த டைமில் கூட ஏதோ ஒரு உதவி செய்ய முடியுமா, யாருக்காவது உதவ முடியுமா? நான் பார்த்தேன், ஒரு அம்மா வந்து எர்த்குவேக்கில் அடிபட்டிருக்காங்க. அந்த அம்மாவை காப்பாற்றுறதுக்காக ஒரு ஆஃபீஸர் போகிறாரு. கிட்டத்தட்ட உயிர் போகிற நிலமை. அந்த அம்மா வயசான அம்மா, ஒரு 80 வயசு. அந்த அம்மா சொல்கிறாங்க, இதா பாருப்பா, என்னை விட்டுருப்பா, சின்ன பசங்களாம் அங்கே கிடக்கிறாங்க, அவங்கள போய் காப்பாற்று, என்ன போய் என் காப்பாற்றுறதுக்கு இருக்க, நான் என்ன 80 வயசு விட்டேனால இன்னும் 2 வருஷத்தில் செத்துருவேன், அவங்கள போய் காப்பாற்றுனேன். இந்த மாதிரி மனிதர்களும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களால் தான் மழை தவறாமல் பெய்கிறது. நன்றி, வணக்கம். இறையன்பு சார் வந்து ஆஸ் அ சிவில் சர்வெண்ட் அவர் வந்து நாட்டுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஆஸ் அ ஆத்தர் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. ஆஸ் அ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் வந்து இப்போ அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி லெக்சர்ஸ் வந்து அவர் கம்பெனிஸ்க்குலாம் கொடுத்து கூட நிறைய பேர் அதனால் பயனடைகிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக முத்து, எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு டாக் கொடுக்குறதும் ஒருத்தருக்கு வந்து நம்ம வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக அமைகிறதும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது இல்லையா? இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து இவருடைய இன்ஸ்பிரேஷனில் தான் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதே வந்து பெரிய விஷயம். ஆமாம், நீங்களும் உள்ளதெல்லாம் பகுதியிலேருந்து நிறைய பயனடைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்களா சௌமியா? கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வந்து இப்போ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்னடி ஃப்ரீ ஷிப்பிங் மந்த் பற்றி இன்னைக்கு நம்ம வந்து பேச போகிறோம் இல்லையா? நம்ம கெஸ்ட்டும் வந்துட்டாங்க, நம்ம அதை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாமா? ஆமாம், நம்ம வந்து கேள்விகள் ஒரு தடவை படித்து வச்சுக்கலாம் ஒரு பிரேக்கில். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இது புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் சௌமியா. நம்ம முன்னாடியே பேசிட்டு இருந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் டே. ஃப்ரீ ஷிப்பிங் டேனா என்னது, கப்பல் போக்குவரத்து பற்றி பேச போகிறோமான்னு பார்த்தா அது கிடையாது. இப்போ வந்து ஷிப்பிங்ன்றது எதில் ரொம்ப பாப்புலரான ஒரு டேர்ம்னா வந்து ஆன்லைனில் நம்ம எதாவது பர்ச்சேஸ் பண்ணுறப்ப இது வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு விஷயமா இருக்குது. அதனால நம்ம வந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் ஆன்லைனில் வந்து பொருட்களை வாங்குறது விற்கிறது, இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் சௌமியா. இதில் நமக்காக வந்து எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல போகிறது யாருன்னு பார்த்தோம்னா 10th Planet டெக்னாலஜிஸ்லேருந்து வந்திருக்கிற மிஸ்டர் அருள் சார். வெல்கம் டு இனியவை இன்று. வணக்கம் சார். சார் முதல்ல வந்து ஒரு தெளிவுக்காக கேட்குறோம், இந்த ஃப்ரீ ஷிப்பிங்னா என்ன? இப்போ ஆன்லைனில் பொருள் வாங்கும்போது அந்த கம்பெனிஸ் எல்லாருமே குறிப்பிட்ட அட்ரஸுக்கு டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு தனி சார்ஜ் போடுறாங்க. ப்ராடக்டோட ரேட்டு தனி, அதுக்கு மேலே வந்து டெலிவரி சார்ஜஸ் என்ன அப்ளை ஆகுதோ அது எல்லாத்தையுமே அப்ளை பண்ணுறாங்க. இது இப்போது கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்காகவும் ஷிப்பிங்கை வந்து ஃப்ரீ கொடுக்குறாங்க. சில ஆன்லைன் மார்க்கெட்டிங் ப்ரொவைடர்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதை. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து நிறைய வெப்சைட்ஸில் வாங்குறப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து இந்தியாவிலே அவங்க ஆஃபீஸ் வந்து எப்படியும் பாம்பேல இருக்கும் இல்லை டெல்லியில் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அங்கேருந்து வந்து சென்னைக்கு வரும்போது அதுக்கு வந்து ஒரு 50 ரூபாயிலேருந்து ஒரு 70 ரூபா வரை ஆவரேஜாக வாங்குறாங்கன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த காஸ்ட் வந்து ப்ராடக்ட்லேயே இருந்துட்டு இவங்க எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களா இல்லை அந்த சர்வீஸ்க்காக தனியாக வாங்குற ஒரு காஸ்ட்டா? ப்ராடக்ட்டில் இருக்காது, தனியாக தான். ஷிப்மெண்ட் சார்ஜுன்றது தனியாக தான் வாங்குவாங்க. ஸோ இப்போ இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங் வந்து நிறைய எக்ஸ்பேண்ட் ஆகிட்டதுனால லோக்கல் செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ இவந்தோ நம்ம வாங்குகிற சைட்டு என்னமோ அவங்க ரெஜிஸ்டர்டு பாம்பேலையோ டெல்லியிலையோ இருந்தாலும் லோக்கல் பார்ட்னர்ஸ் அவங்களுக்கு இருப்பாங்க. ஸோ ஷிப்மெண்ட் வந்து இங்கேருந்து தான் நடக்கும் நம்மளுக்கு முக்கால்வாசி நேரத்தில். அன்லெஸ் ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது அங்கேருந்து வரணும். பட் ஸ்டில் அதை அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. ஆன்லைனில் வால்யூம் ஜாஸ்தி இருக்கிறதுனால தே மேக் மோர் ப்ராஃபிட். ஸோ நேச்சுரலாக இந்த மாதிரி மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஆனால் வந்து இப்போ சில ஆன்லைன் மார்க்கெட்ஸ்லாம் சரி, சில ஆன்லைன் சைட்ஸ்லாம் சரி, அவங்க வந்து ஏதாவது ஒரு கொரியர் சர்வீஸ் கூடவோ இல்லை வந்து ஏதாவது ஒரு ஷிப்பிங் சர்வீஸ் கூடவோ வந்து டைப் வச்சுப்பாங்க இல்லையா? டைப் பேசிஸில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ இது 2 விதமாக இருக்குது. ஒரு சிலது வந்து அவங்களே தனியாக லாஜிஸ்டிக்ஸ் எண்ட் டு எண்ட் ஹேண்டில் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி கொரியர் சர்வீசஸ் ரெஜிஸ்டர்ட் கம்பெனிஸ் யாரெல்லாம் இருக்கோ அவங்க கூட ஹேண்டில் பண்ணுறது இருக்காங்க. இப்போ இன்றைக்கி புதுசாக பிரபலம் ஆகிட்டு இருக்க மார்க்கெட் வந்து என்னென்னா இந்த லாஜிஸ்டிக்ஸ் ஹேண்ட்லிங். நிறைய சின்ன சின்ன இ-காமர்ஸ் பிளேயர்ஸ் வர்றதுனால அவங்களால எல்லாராலையும் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு ஒரு சென்ட்ரல் ஹப்பு மாதிரி நிறைய இந்த லாஜிஸ்டிக்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தனி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ அவங்க கூட கனெக்ட் பண்ணிட்டோன்னா அவங்க வந்து இப்போ இந்த மாதிரி 10 இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸ் கூட டைப் வச்சுருப்பாங்க. ஸோ இன்றைக்கி தெரியும் இன்றைக்கி டேக்கு என்னெல்லாம் டெலிவரி எல்லாத்தையும் எப்படி ஒன்றா கனெக்ட் பண்ண முடியும், ஆப்டிமைஸ்டாக டெலிவரி பண்ணுறதுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்குன்னு அவங்களும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அதனால காஸ்ட் எஃபெக்டிவாகவும் ஆகிடுது. எல்லாத்தையும் நானே மேனேஜ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை, இஃப் ஐம் அ ஸ்மால் பிளேயர் எஸ்பெஷலி. இப்போ வந்து ஃப்ரீ ஷிப்பிங்னு ஆஃபர் கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து இப்போ லாபம் அடி வாங்குமா இல்லை இதை வேற எங்கேயாவது காம்பன்சேட் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக லாபம் அடி வாங்காது. ஸோ ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்கும்போது வால்யூம் நேச்சுரலாக இன்க்ரீஸ் ஆகிடும். அதுக்கேற்ற ஸ்டாக் மூவ்மெண்ட் அவங்க ஏற்கனவே பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இதை லான்ச் பண்ணுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்க பண்ணக்கூடிய கிரவுண்ட் ஒர்க்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது ஹிஸ்ட்ரியில் பார்ப்பாங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க ஏற்கனவே கஸ்டமர், எங்கே ஸ்டாக் அதிகமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும், ஸோ இம்மீடியட்டாக செல் பண்ண முடியும், அதே சமயத்தில் லாஜிஸ்டிக்ஸையும் கம்மி பண்ண முடியும்னு
பிளான் பண்ணி தான் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஸோ டெஃபினட்டாக லாஸ் இருக்காது. ஓகே. ஸோ பார்த்தோன்னா முன்னாடிலாம் வந்து புக்ஸ் ஆன்லைனில் வாங்குவோம், அதுக்கப்புறம் ஒரு சில விலை உயர்ந்த பொருள்கள் வந்து ஆன்லைனில் வாங்குவோம். ஆனால் இப்போலாம் வந்து நம்ம சென்னையில் எடுத்துக்கிட்டோம்னா கூட மருந்து வீட்டுக்கு டெலிவரி ஆன்லைன் ஆர்டர் பண்ணால் வருது, காய்கறி ஆன்லைன் பண்ணால் வருது. நாங்கள் சார் வந்து ஷோக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கோம், மளிகை சாமான் அவர் வந்து ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புனா அது வந்து வீட்டுக்கு வந்துருந்தான். ஸோ ஆன்லைனில் நம்ம ஆர்டர் பண்ணுறது, ஃபோன் மூலமாக ஆர்டர் பண்ணுறது வந்து அவ்வளோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஆமாம், அதுவும் வந்து சரிதான். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அங்கே போயிட்டு பக்கத்து கடையில் போய் எழுந்து போய் வாங்கணுமா, அதோட வந்து நம்ம கைக்குள்ளேயே வந்து எல்லாம் இருக்கே இப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஆன்லைனுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து ட்ரெண்டாக அது இருக்கிறனால ஆன்லைனில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் வாங்கணும்னா வாடிக்கையாளர்கள் எந்த விஷயத்தெல்லாம் வந்து கவனமாக இருக்கணும்? நம்பர் ஆஃப் வெப்சைட்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இதே மாதிரி ஆன்லைனில் விற்கிறவங்க ஒரு 10 கடை இருக்குன்னா ஆன்லைன் ஷாப்ஸு அதோட கம்பேரிட்டிவ் ரேட்ஸை இன்றைக்கி யூஸருக்கு கொடுக்குறாங்க. ஸோ கஸ்டமர்னால கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன ப்ரைஸ் இருக்குது, அவங்களோட ஷிப்பிங் மெக்கானிசம் என்ன, எத்தனை நாளில் டெலிவர் ஆகும், இவங்களோட ஃபீட்பேக் என்ன. மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ முன்னாடி வந்து பக்கத்து கடையில் இருக்கவங்க நல்லா விற்கிறாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ ஆன்லைனில் போய் பார்த்தீங்கன்னா, இந்த கடையில் நான் வாங்கினேன், போன தடவை ஆர்டர் பண்ணேன், கடைசி 20 நாளாக வரவே இல்லை. இன்னொருத்தர் கமெண்ட் போட்டுருந்தாருன்னா யூ கேன் மேக் அ வைஸ் டிசிஷன். ஓகே, இங்கே வேண்டாம், நம்ம இப்போ இந்த தடவை இந்த கடை வேணாம், அடுத்த கடைக்கு போகலாம். ஸோ இன்னொருத்தர் எப்படி இந்த பர்டிகுலர் கம்பெனியை பற்றி போடுறாங்கன்ற எக்ஸ்பிரஷன்ஸும் நம்மளுக்கு தெரிய வருது. ஓகே. இப்போ வந்து நம்ம ரங்கநாதன் ஸ்ட்ரீட் உள்ளே போயிட்டா அங்கே வந்து 100கணக்கான கடை இருக்குது. நம்ம வந்து ஒரு சட்டை வாங்கணும், எங்கே கம்மியாக இருக்குன்னு நம்ம வந்து ஒவ்வொரு கடைக்கும் போய் பார்த்தா தான் தெரியும். ஆனால் இங்கே வந்து ஒரு வெப்சைட்லேயே 100 கடையிலும் என்னென்ன வேலையில் விற்கிது அப்படின்னு போடுறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகிடுதுன்னு நினைக்கிறாங்க. ஆமாம், எல்லாத்தையும் வந்து கம்பேர் பண்ணுற மாதிரி ஒரு வெப்சைட் வேறு வந்து இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ வந்து பொதுவாக வந்து இந்த ஆன்லைனில் வந்து வாங்குறவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன சைட்ஸ் விட பெரிய சைட்ஸில் தான் வந்து அதிகமாக இந்த தவறுகள்லாம் நடக்குது, அதே மாதிரி வந்து நிறைய ஏமாற்றப்படுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? சமீபத்தில் வந்து ரீசெண்டாக ஒரு சோப்பு டப்பா வந்துருச்சு, ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணி, செல்ஃபோன் ஆர்டர் பண்ணி அப்படின்லாம் நாங்கள் வந்து படித்தோம். இந்த மாதிரி கதைகள்லாம் உண்மையாக இந்த மாதிரி ஏமாற்றப்படுறாங்களா? அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக உண்மை. அதுக்கு அவங்க காம்பன்சேட் பண்ணுறதுக்காக அவர் என்ன ஆர்டர் பண்ணாரோ அதையும் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த கம்பெனி இதை ஒரு மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி எந்த பொருள் அவருக்கு வரலன்னு சொன்னாரோ அந்த கம்பெனிக்காரங்க அவருக்கு ஆன்லைனில் அதை டெலிவர் பண்ணி அதையே திருப்பி சோஷியல் மீடியாவில் பப்ளிசைஸ் பண்ணி அதில் என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு பார்க்குறாங்க. ஸோ இது ரேர் அக்கேஷன், லாஜிஸ்டிக்கல் ஃபெயிலியர்ஸ் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. பட் ஆன்லைனில் வாங்கும்போது பெரிய கடைகள் ஏமாத்துறாங்க அந்த மாதிரின்ற அது ஒரு உண்மையான கருத்து கிடையாது கண்டிப்பாக. ஏன்னா கஸ்டமர் கண்டிப்பாக எல்லா இன்ஃபர்மேஷனையுமே பார்த்து தான் டிசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ அதில் ப்ரைஸ்லேருந்து எவ்ரி சிங்கிள் டீட்டெயில் அதில் இருக்குது, அதை பார்த்து தான் டிசிஷன் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஏமாத்துற விஷயம்னு ஒன்று கிடையாது ஆன்லைனில். ஓகே. இப்போ ஏமாற்றப்படுற விஷயம் நம்ம வந்து பேசுகிறப்போ எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பயம் வந்து ஆன்லைனில் நம்மளை வந்து ஏதாவது ஆர்டர் பண்ணுறப்ப கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து என்டர் பண்ணிடுறோம். இன்ஃபேக்ட் டிக்கெட் புக் பண்ணுறப்ப கூட என்டர் பண்ணி அதில் நிறைய பேருக்கு பயம் வரதில்லை. ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணும்போது மட்டும் இந்த பயம் வந்துடும், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் லீக் ஆகுமோ அப்படின்ற ஒரு பயம். இது வந்து உண்மையாகவே லீக் செய்யப்பட்டு ஏதாவது அச்சுறுத்தல் வருமா? அதனால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்டர்நெட்டில் செக்யூரிட்டி இந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் இருந்தப்போ இந்த பயம் இருந்தது நியாயம். இப்போ எல்லா காமர்ஸுமே கம்ப்ளீட்லி ஆத்தரைஸ்ட். நீங்கள் ஒரு சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாலும் அவங்களே போட்டிருப்பாங்க வெரி சைன் அத்தன்டிகேட்டட் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு கேரண்டி அவங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷனை மேனேஜ் பண்ணுறது வந்து அந்தந்த கம்பெனி கிடையாது. இப்போ நான் ஒரு ஆன்லைனில் ஷாப் வச்சுருக்கேன்னா என்கிட்ட உங்கள் இன்ஃபர்மேஷன் ஸ்டோரே ஆகாது. அது எந்த பேங்க்கோ அந்த மெர்ச்சன்ட் ஐடி நான் யார்கிட்டேருந்து வாங்கியிருக்கணும் அவங்கக்கிட்ட தான் அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுவும் அவங்க ஸ்டோர் பண்ண போகிறதில்ல, வெறும் இந்த டிரான்சாக்ஷன் பர்பஸுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ரேரான கேஸில் இன்டர்நெட் வந்ததுனால இந்த ஃபிஷிங் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. பட் ஸ்டில் அதையும் இப்போ எல்லா வெப்சைட்ஸுமே ப்ராப்பராக மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ஆன்லைனில் ஏதாவது ஷாப்போ ஏதாவது ஒரு விஷயம் பட் ஆன்லைனில் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஆன்லைன் வணிகம் பற்றி சொல்ல முடியுமா? இது எங்கே தொடங்கி எந்த இடத்துல முடியுது, இதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் இதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இனிஷியலாக காமர்ஸ் வந்து உங்களால் வர்ச்சுவலாக ஒரு ஸ்டோர் லான்ச் பண்ண முடியும் நாளை காலையில். அதுதான் மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஒரு இடம் பார்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அங்கே உள்ளே வச்சு அதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ஜஸ் எதை பற்றியுமே கவலைப்படுவோன்னா, ஸ்டாக் வாங்கி உங்களால் ரீட்டைன் பண்ண முடிஞ்சிச்சு உங்கள் வீட்லேயேனா கூட யூ கேன் பப்ளிஷ் எ வெப்சைட். ஸோ ரொம்ப நாள் ஆகாது, குயிக் டு கோ டு மார்க்கெட். அது ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ். இமீடியட்டாக லான்ச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ரீச் வந்து நிறைய. முன்னாடி இப்போ நான் ஒரு கடை ஆரம்பிக்கிறேன்னா இந்த ஸ்ட்ரீட்டோட முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி அப்படி இல்லை. இந்த பொருளை தேடுறவங்க எந்த உலகத்தில் எந்த மூலையிலேருந்து வேணாலும் இந்த பொருளை தேடலாம். 24/7 ஆன்லைனில் இருக்குது. நீங்கள் கடை திறந்து வச்சு ஒரு சேல்ஸ்மேனை போட வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ வேணாலும் ரீச் பண்ண முடியும். எவ்வளோ பொருள் வேணால் விற்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஜீரோ அப்ஃப்ரண்ட் காஸ்ட், அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அஃப்கோர்ஸ் சைட்டை டிசைன் பண்ணணும்,
நம்பர் 1. இப்போ ஒரு ஆன்லைனில் ஒருத்தங்க காமர்ஸ் லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா நேச்சுரலாக அவங்க வந்து ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும் நம்மளோட ஜென்ரல் கம்பெனி ஆக்ட் பிரகாரம். அந்த அப்ரூவல் இருந்துச்சுன்னா எனிபடி கேன் லான்ச் காமர்ஸ் வெப்சைட். ஓகே, இப்போ வந்து டெலிவரின்னு வரப்போ ஒரு கொரியர் கம்பெனியோட டைப் வச்சுக்கிட்டா அது வந்து பெட்டராக இருக்குமா, இல்லை அவங்களே வந்து போய் டெலிவரி பண்ணால் அது பெட்டராக இருக்குமா, எது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும்? கண்டிப்பாக அவங்களால எவ்வளோ தூரம் ரீச் பண்ண முடியும்னு தெரியாது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ஆன்லைனில் லான்ச் பண்ணும்போது நம்மளோட ஜோன் என்ன நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப சேஃப். எந்த வெர்டிக்கலில் இருக்கோம், என்ன பொருள் நம்ம விற்க நினைக்கிறோம், எந்த ஜோனுக்குள்ளே நம்ம டார்கெட் பண்ணுறோம். இப்போ எல்லாருமே சொல்லிடுறாங்க இல்லையா, 25 கிலோமீட்டர் ரேடியஸ் தான் நான் என்னால் சர்வ் பண்ண முடியும்னா அதை சொல்லிடலாம். அந்த மாதிரி சின்ன ரேடியஸில் ஒர்க் பண்ணும்போது நம்மளே சொந்தமாக டெலிவரி ஹேண்டில் பண்ணுறது ஈஸி, கமிட்மெண்ட்டை மீட் பண்ண முடியும். கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆனோன்னா டைப் வச்சுக்கிறது தான் ப்ராப்பரான அப்ரோச், நம்ம பெரிய கம்பெனியாக இல்லாதப்போ எஸ்பெஷலி. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் சைட்ஸில் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா வந்து இந்த ஆஃபர்ஸ் கொடுக்குறது, பயங்கரமான டிஃப்ரென்ஸ் எல்லாம் வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கம்பெனி பெரிய லெவலில் ஆஃபர் கொடுத்து அதனால் நிறைய பிரச்சனைகள்லாம் கூட வந்தது இல்லையா? ஆமாம், நிறைய சர்ச்சைகள் வந்துச்சு. ஒரு கன்சூமருக்கு வந்து இதெல்லாம் ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் தான் வந்து அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா எங்கே கம்மியாக கிடைக்குதோ அங்கே தான் நேச்சுரலாக கன்சூமர்ஸ் போவாங்க. கண்டிப்பாக. ஸோ இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங்கில் இந்த ஆஃபர்ஸ் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த ஆஃபர்ன்றது புதுசு கிடையாது. முன்னாடி ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்லையும் சேல்ஸ்லையும் நடந்துட்டு இருந்த விஷயமே தான் ஆடி தள்ளுபடி வந்தது, அக்ஷய திருதியை வந்தா மாதிரியே. இப்போ இவங்க பிளாக் ஃப்ரைடேன்னு லான்ச் பண்ணுறாங்க, இல்லை ஃப்ரீ ஷிப்பிங் டே லான்ச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய மெக்கானிசம்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஆனால் கன்சியூமருக்கு கண்டிப்பாக பெனிஃபிஷியல் தான். எனக்கு இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் குயிக்காக லான்ச் ஆகுது, ஒரு புது ப்ராடக்ட்டை மார்க்கெட்டில் லான்ச் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்டும் ஃபாஸ்ட்டாக ரீச் அவுட் ஆகணும்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வருது, கன்சியூமருக்கும் பெனிஃபிட். ஸோ அதனால் இந்த campaigns are very very valid. கன்சியூமர்ஸ்க்கு வந்து இது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. பட் உங்களுக்கு வந்து இப்போ ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா அது வந்து இவ்வளோதான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஏதாவது இருக்கா? அது இப்போ அந்த ஏரியாவில் தான் கொஞ்சம் கான்ஃப்ளிக்ஸ் வந்துட்டு இருக்கு. அதாவது நார்மல் இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா கூகுளோட ஆண்ட்ராய்டு ஒன்றை வந்து அமெரிக்காவில் ரீட்டைல் அவுட்லெட்ஸ் யாருமே விற்க மாட்டோம், ஏன்னா யூ ஆர் செல்லிங் த்ரூ காமர்ஸ். அதனால எங்களோட பிஸ்னஸ் ஃபுல்லுமே பாதிக்கப்படுது. ஏன்னா இப்போ ஒரு டிவி எடுத்துகிட்டு வந்து இங்கே நான் ஷோரூமில் வச்சு ரிலீஸ் பண்ணி விற்கிறேன்னா நேச்சுரலாக ஒரு 3000 ரூபா ஜாஸ்தி ஆகிடுது. ஆன்லைனில் விற்கும்போது அந்த காஸ்ட் கம்மியாகுது. கன்சியூமருக்கு அட்வான்டேஜ், பட் ஸ்டில் இந்த மாதிரி ஸ்மால் ஷாப் ஓனர்ஸுக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உடஞ்சி போகாத ஈஸியாக அந்த கெட்டு போகாத பொருட்கள் பற்றி சொன்னீங்க. பட் இப்போ வந்து ஃபுட் இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வந்து இல்லை குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வந்து கன்சியூமர் கிட்ட வந்து போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கிற ப்ராடக்ட்ஸ், இதை வச்சு மட்டுமே வணிகம் செய்யக்கூடிய ஒரு ஆன்லைன் மார்க்கெட்டிங் வந்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கவனத்தில் வச்சுக்கணும்? இந்த ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது இன்னைக்கு காலையில் ஆர்டர் பண்ணி இன்றைக்கே சாப்பிட்ற பொருட்கள் இருக்கு இல்லையா, இப்பயே ஆர்டர் பண்ணி இப்பயே சாப்பிட்ற பொருட்கள், அது பண்ணுறதுல பிரச்சனை இல்லை. ஏன்னா கேரண்டீடாக தெரியும் கன்சியூமருக்கு அடுத்த 30 மினிட்ஸ்க்குள்ளே இப்போ எனக்கு ஒரு விஷயம் டெலிவர் ஆகலைன்னா தேர் இஸ் அ ப்ராப்ளம், ஐ எம் கோயிங் டு ரிஜெக்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக. ஸோ அவங்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது லாஜிஸ்டிக்ஸ் தான். ஃபுட்டு ப்ரிப்பரேஷன் அவங்க உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை நேச்சுரலாக ஃபாலோ பண்ணுறாங்க. அது பேக்கேஜ் பண்ணுறவருக்கும் உள்ளே நடக்கிற விஷயம் தான். நம்ம அங்கே போனாலும் அப்படியே தான் கிடைக்க போகுது, வெளியில் இருந்தாலும் அதே தான் கிடைக்கும். பட் டெலிவரியில் எந்த லாஸும் இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ ஆர்ஹெச் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பீட்சா டெலிவர் பண்ணுறாங்கன்னா ஆர்ஹெச்னு 35 நிமிஷம் கழிச்சு வந்து ஐ கேன் ரிஜெக்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், அது பெரிய லாஸாக இருக்கும். ஸோ லாஜிஸ்டிக்ஸை பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சிச்சுன்னா ஆன்லைன் காமர்ஸ் ஃபார் ஃபுட் இஸ் குட். அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 58% அந்த ஷாப்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு ஆஃபரோ வந்து இருக்குதா அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஆன்லைன் மார்க்கெட்டிங்கில் வந்து பார்க்கும்போது. ஆமாம், ஏன்னா ரேட்டு கம்மியாக இருந்தால் அங்கே தான் நம்ம வந்து போவோம். அதுக்காக தான் எல்லாருக்குமே இந்த ஆஃபர் அப்படிங்கிறது வந்து பிடிக்கும்ல. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆடி தள்ளுபடி அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா? ஆமாம், இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆன்லைன்லேயே ஆடி தள்ளுபடி கொண்டு வர ஸ்டோர்லாம் வந்தாச்சு. இன்ஃபேக்ட் ஆடி தள்ளுபடின்றது நான் கம்ப்யூட்டர் கோர்ஸ்க்கே ஆடி தள்ளுபடியில் வந்து 20% டிஸ்கவுண்ட்ல படிச்சேன். கம்ப்யூட்டருக்கும் ஆடி தள்ளுபடிக்கு என்ன சம்பந்தம் தெரியாதானா? தெரியாது. பட் இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பத்திலாம் நம்ம பேசுற விட்டுட்டு சம்பந்தமா நிறைய क्वेश्चंस இருக்கு. ஒரு பிரேக் அப்புறம் பேசலாமா? புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இது புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் சௌமியா. இன்னைக்கு ஃப்ரீ ஷிப்பிங் மந்த் அப்படின்றதுனால இன்டர்நெட்டில் ஷாப்பிங் பண்ணுறதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். முன்னாடி ஷாப்பிங் பண்ணுறதுனா நம்ம வந்து வண்டி எடுப்போம், பார்க்கிங் காசு கட்டணும், கடைக்கு போகணும், கூட்டத்தில் நிற்கணும், ட்ரை பண்ணி பார்க்கணும், அவ்வளோ கஷ்டங்கள் இருந்துச்சு. ஆனால் இப்போலாம் வந்து நிறைய பேர் வந்து ஆன்லைனுக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கே அந்த ப்ராடக்ட் வந்துடும், போட்டு பார்த்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா இல்லைனா திரும்பி வர கொடுத்துலாம். அந்த வசதி வேறு தராங்கல்ல. நிறைய வசதிகள் இன்னைக்கு வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் வந்து கன்சியூமரை வந்து எந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக அவங்களால போய் ஷாப்பிங் பண்ண முடியும் அப்படிங்கிற ரீதியில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நிறைய கேள்விகள் நம்மகிட்ட இருக்கு, தொடர்ந்து பேசலாம். ஸோ இப்போ இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், எந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து கவனத்தில் வச்சுக்கணும்?
ஆன்லைன் காமர்ஸ் பண்ணுறதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக அவங்க பண்ண வேண்டிய டாக்குமெண்டேஷன் ஒன்றும் கிடையாது. இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், அது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், இந்த மெமரண்டம் ஆர்டிகல்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் இருந்துச்சு, ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் இங்கே லோக்கலில் கவர்மெண்ட்னா ஐ எம் வேலிட் டு லான்ச் இன் காமர்ஸ். அடிஷ்னல் டாக்குமெண்டேஷன் எதுவும் கிடையாது. அவங்க எக்ஸ்ட்ராவாக வாங்க வேண்டியது என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது இப்போ இந்த ஹோஸ்டிங், டொமைன் நேம், ப்ளஸ் ஆன்லைனில் பேமெண்ட்டுக்காக இந்த கிரெடிட் கார்டு மெர்ச்சன்ட் ஐடி வாங்கணும். ஸோ இது 3 இருந்துச்சுன்னா போதும். சில சென்சிட்டிவ் ப்ராடக்ட்ஸ் வரும்போது டிஸ்பியூட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரொம்ப வேலிடாக லாயர்ஸை வச்சு டிஃபைன் பண்ணிடணும். ஓகே, இப்போ வந்து ஒரு கடை ஆரம்பிக்கிறேன்னா அதுக்கு வந்து லைசன்ஸ் வாங்கணும், அதுக்கப்புறம் வந்து கார்பரேஷன் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், இந்த மாதிரி இருக்குல்ல. அதே மாதிரி ஆன்லைனுக்கு யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்ற கவர்மெண்ட் கிட்ட இதுக்கு அப்ரூவல் வாங்கணுன்ற மாதிரி எதுவும் ஸ்பெசிஃபிக்காக கவர்மெண்ட் கிட்டன்னு எதுவும் நம்மளுக்கு ஆன்லைனில் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. ஆஸ் லாங் as you are a registered private limited company, that is fair enough. அது இருந்துச்சுன்னா போதும். இப்போ வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா சில ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க வந்து சில பொருட்கள் வந்து வேர் ஹவுஸ்லேயே வந்து வச்சுருப்பாங்க, அவங்களே வந்து ஸ்டாக் வச்சுருப்பாங்க. சிலது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ செல்லர் யார்கிட்டயாவது வந்து ஒரு டைப்பில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கன்சைன்மெண்ட் ஆர்டர்னு இது ஜென்ரலாகவே சொல்லுவோம் நம்ம எந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்லையும். ஸோ கன்சைன்மெண்ட் ஆர்டர்ஸ்னால் என்னென்னா, ஐ எம் நாட் அ ஸ்டாக்கிஸ்ட், நான் வந்து இன்டர்மீடியட் ட்ரேடர் தான். நீங்கள் என்கிட்ட வந்து கேட்குறீங்க, நான் வேறு யார்கிட்ட வேணுமோ அங்கே வாங்கி கொடுக்குறேன். இப்போ நம்ம ஆன்லைனில் போய் டிக்கெட் வாங்குகிறோம், ஃப்ளைட் டிக்கெட்ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அவங்க ஃப்ளைட்டை மேனேஜ் பண்ணுறது கிடையாது. அவங்க எல்லா ஃப்ளைட் கம்பெனிஸ் கூடயும் டைப் போட்டு அதுலேருந்து சென்ட்ரலைஸ்ட் இன்ஃபர்மேஷனை காமிச்சு அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கமிஷன் இருக்கும். இவங்க 2 பேருக்குள்ளே என்ன கான்ட்ராக்ட் இருக்கோ அந்த கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி இவங்க செல் பண்ணுறாங்க. ஸோ அது எக்ஸ்ட்ரா எதுவும் புதுசு கிடையாது. இது ஆஃப்லைனில் நடந்துட்டு இருந்த கன்சைன்மெண்ட் ஆர்டரே தான் இப்போ ஆன்லைன்லேயும் நடக்குது. ஓகே, நார்மலாக நம்ம மளிகை கடை மாதிரி தான். ஏன்னா அவங்க வந்து தயாரிக்கிறது கிடையாது, இன்னொருத்தங்கிட்ட வாங்குறாங்க, நமக்கு விற்கிறாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு நிலை தான் வந்து இதுலையும் இருக்குது. சரி, இப்போ வந்து இந்த ஆன்லைனில் வந்து ஷாப்பிங் பண்ணுறது இந்தியாவில் வந்து அந்த பூம் எப்போ ஆரம்பிச்சிது? ஃபஸ்ட்டு இது எந்த கண்ட்ரியில் ஆரம்பிச்சிது? ஃபஸ்ட்டு நேச்சுரலாக அமெரிக்காவில் ஆரம்பிச்சது. ஸோ இந்தியாவில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் இருந்தது 2010 அப்போ ஆன்லைன் காமர்ஸ் மார்க்கெட்டிங்கோட ஓவரால் சேல்ஸு. இப்போ 2015 கார்ட்னர் பிரகாரம் வந்து we are going to reach 6 பில்லியன்றாங்க. பட் டெஃபினட்டாக இதோட ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் 3-4 இயர்ஸில் இன்க்ரீஸ் ஆன மொபைல் யூசர்ஸ் வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ், எஸ்பெஷலி யூத்து, ஆன்லைன் மார்க்கெட்டிங்க்கு பயங்கரமாக ஷிஃப்ட் ஆகிறாங்க. ஸோ நேச்சுரலாக இட் வில் பி மோர் தென் 6 பில்லியன் டெஃபினட்டாக. தே ஆர் சேயிங் லாட் ஆஃப் திங்ஸ், பட் ஸ்டில் கார்ட்னர் வந்து 6 பில்லியன் தான் சொல்கிறாங்க. இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங் வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. பட் ஆரம்ப கட்டத்தில் நம்ம நாட்டில் வந்து இதுக்கு எந்த மாதிரியான ஒரு வரவேற்பு இருந்தது? மக்கள் இதை பற்றி எந்த மாதிரியான ஒரு அபிப்பிராயம் வச்சுருந்தாங்க? முதல்ல நம்மளுக்கு முன்னாடி வந்து பார்க்காம ஒரு பொருளை வாங்க முடியுன்ற நம்பிக்கையே கிடையாது. நம்ம வீட்டுக்கிட்டே இருக்க பொருள், அரிசி வாங்க போனால் கூட கையில் தொட்டு பார்த்து வெண்டைக்கானாலும் உடச்சி பார்த்து வாங்கி பழக்கப்பட்டு இருந்ததுனால நம்ம கல்ச்சரில் அது பெரிய காம்ப்ளெக்ஸான விஷயமா வந்து. நம்பர் 2, என்னோட பே பண்ண முடியும் ஆன்லைனில், யாருன்னே தெரியாது, முகமே பார்த்ததில்லை நான். அவன் எங்கேருந்தோ டெலிவரி பண்ண போகிறோம், வருமா வராதான்னு தெரியாது, அப்ஃப்ரண்ட் காஸ்ட் கொடுக்க முடியாது. ஸோ இது ரெண்டுமே பயம். பொருள் தரமாக இருக்குமா, இன்னொன்று நான் கொடுக்குற காசு உண்மையாலுமே அவன்கிட்ட தான் போகுமா, பொருள் வந்து சேருமா, இந்த 2 பயம் பயங்கரமாக இருந்தது. ஆன் டாப் ஆஃப் தட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அப்படி இல்லை. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வந்து இப்போ இருக்கிற நிலைமையிலையும் இல்லை. இன்றைக்கே அது எல்லாமே மாறிடுச்சு கம்ப்ளீட்டாக. பீப்புளால் எங்கேருந்து வேணால் போய் எதையும் வேணாலும் வாங்க முடியுதுன்றது நல்லா தெரிஞ்சிடுச்சு. அதனால இன்னைக்கு கண்டிப்பாக எல்லாருமே காமர்ஸுக்கு தயாராக தான் இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து ஆன்லைன் மீடியமில் இல்லாதவங்க அடுத்த ஒரு 5 வருஷத்தில் வந்து அவங்க என்ன மாதிரி இதுக்கு இந்த காம்படிஷன் ஈடுகட்டுறது, அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, என்னெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? எல்லோரும் கண்டிப்பாக ஆன்லைன் மீடியமுக்கு வந்துடுவாங்க ஒன் வே ஆர் அதர். இது இன்டர்நெட்டில் இல்லைனாலும் இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி எஸ்எம்எஸ் பேஸ்டு. ஸோ இப்போ ஆஃப்லைனில் ஆன்லைனுன்னு போகணுன்னு அவசியம் இல்லை, ஒரு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி ப்ரௌசருக்கு போய் ஒரு சைட்டை தேடணும்னு அவசியம் இல்லை. எஸ்எம்எஸ் வழியாக ஆர்டர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட் வேஸுக்கு கண்டிப்பாக ஸ்விட்ச் ஆகிடுவாங்க மக்கள். அது எசென்ஷியல் ஆகிடும். இல்லைனா அது ஒரு கடையாக ட்ரீட் பண்ணுறதே வந்து மக்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுவாங்க. அப்போ இந்த ஆன்லைன் பிஸ்னஸால் வந்து ரீட்டைல் ரொம்ப பாதிக்கப்படும்னு சொல்கிறீங்களா? பாதிக்கப்படாது, ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும். லோக்கலைஸ்டாக எல்லாருமே வந்து கஸ்டமர்ஸுக்கு ஃபெசிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா, இந்த ஆன்லைனுன்ற வார்த்தையே நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி பார்த்தோம்னா நேராக கடைக்கு போகாமல் அப்படின்னு கொஞ்சம் கட்டம் கட்டிட்டோம்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரௌசருக்கு பதிலாக அப்படி யோசிச்சோன்னா, நான் வீட்டில் உட்காந்துருந்தபடியே என்னால் ஃபோன் எடுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை, எஸ்எம்எஸ் பண்ணுறேன். இப்போது சைனாவில் ஜப்பான்லலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரயில்வே ஸ்டேஷன் போகிறேன், அங்கே வந்து இங்கே இப்படி ஒரு ப்ராடக்ட் கேட்டலாக் இங்கே ஆன்லைனில் இருக்கும். என்னோடய மொபைல் ஃபோனில் போய் பார்த்தோன்னா இந்த QR கோடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை நான் ஜூம் பண்ணி ஓகேன்னு கொடுத்துட்டேன்னா, நான் ஏற்கனவே அது ரெஜிஸ்டர்ட் யூஸர்னா 30 மினிட்ஸில் நான் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்துடும். நான் இப்போ ப்ரௌஸ் பண்ணல, வெப்சைட் போல், காமர்ஸ் பண்ணல,
பட் இங்கே நான் நடந்துக்கிட்டே இருக்கும்போது ட்ரெயின் ஏறினா இங்கே நான் அடுத்த ஸ்டேஷனில் போய் இறங்குறதுக்கு 30 நிமிஷம் ஆகும். இங்கேருந்து ஆர்டர் பண்ணிட்டேன். இந்த ஃபெசிலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணணும் இன்ஸ்டெட் ஆஃப் காமர்ஸுக்கு. அதான் ஆன்லைனில் வெப்சைட் போடணுன்றதை விட ஆல்டர்னேட் வேஸ் டு ரீச் அவுட் டு பீப்புள் கண்டிப்பாக திங்க் பண்ணணும் எல்லாரும். ஓகே, அடடே, அப்போ இதனால வந்து ஃபியூச்சரில் அப்போ காமர்ஸ் பிஸ்னஸே எப்படிலாம் டெவலப் ஆக வாய்ப்பு இருக்குது? காமர்ஸ் பிஸ்னஸ் இப்போ அதான் மொபைல் ஃபோனில் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. எஸ்எம்எஸ் தான். ஸோ ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் வந்து அவுட் ஆஃப் 900 மில்லியன் 10% தான் ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ். ஆல் அதர்ஸ் ஆர் எஸ்எம்எஸ் பேஸ்டு. ஸோ அந்த மக்களுக்கு எல்லாருக்குமே ஃபெசிலிட்டேட் பண்ணுற மாதிரி எஸ்எம்எஸ் பேஸ்டு சொல்யூஷன்ஸ் வரலாம். இன்றைக்கி நம்ம டாக்ஸி புக் பண்ணோன்னா கூட என் நம்பர் ஆஃப் வெப்சைட்ஸ் எஸ்எம்எஸ் போட்டால் போதும். அவங்க 10 டாக்ஸி கூட கொலாபரேட் பண்ணி உங்களுக்கு 5 நிமிஷத்தில் வேறு ஒரு டாக்ஸி, எந்த டாக்ஸின்னு உங்களுக்கு தெரியாது, யூ வில் கெட் இட் இன் 10 minutes. அந்த ஆல்டர்னேட் ரவுட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது இல்லாமல் இப்போ இந்த ஆன்லைன் காமர்ஸோட இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஃபீட்பேக் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நேற்று பார்த்தேன் எங்கேயோ ஒரு இடத்துல வாட்ஸ்அப்பில் ஒரு நம்பர் கொடுத்துட்றாங்க. ஸோ உங்கள் ஃபீட்பேக் வேணால் வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு போஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. முன்னாடி ஃபீட்பேக் வாங்குறதுக்கு ஆன்லைனில் வந்து ஃபார்ம் போட்டு யூஸர் என்ட்ரி பண்ணுவாங்கன்னா ஃபீட்பேக் நம்மளை ரீச் ஆகாது. வாட்ஸ்அப்னா ஈஸியாக இருக்குது இப்போ. ஸோ இந்த மாதிரியான ஆல்டர்னேட் சொல்யூஷன்ஸ் கண்டிப்பாக பிக் பண்ணிடுவாங்க. மக்களுக்கு யூஸ் ஆகிற விஷயம் அதுதான். ஓகே, பொதுவாக வந்து நம்ம வீட்டில் இருந்து இந்த ஷாப்பிங் போகணும் அப்படின்னு வந்து கிளம்புனாலே வந்து ஆண்கள்லாம் அலறுவாங்க. ஆமாம், குறிப்பாக எல்லாரும் பார்த்தீங்கன்னா பாண்டி பஸ்ஸாக தான் வந்து ஆஹா காலைல ஆரம்பிச்சாங்கன்னா நைட்டு வரைக்கும் ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்குவாங்க. அப்படி இப்படின்னு வந்து பயங்கரமாக வந்து புலம்புவாங்க. பின்ன வெளியில் நாங்கள் தான் உட்காந்து. ஆனால் வந்து சார் சொல்கிறத பார்த்தா போகிற போக்கில் வந்து அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பே இருக்காது போல. ஆமாம், அது ஒன்று இருக்குது. இப்போ வந்து பெரிய பெரிய மால்ஸில் வந்து அங்கே ஷாப்பிங் பண்ணால் பார்க்கிங்கிறது பெரிய பிரச்சனை, பாதி சொத்து அங்கேயே வந்து தீர்ந்துருது. ஸோ ஆன்லைனில் நம்ம வாங்குறப்ப அந்த மாதிரி காஸ்ட்டில் நம்ம வந்து கம்மி பண்ணிவிட்டு இந்த ஷிப்பிங் காஸ்ட்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்துகிறோம், அவ்வளோதான். கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொஃபஸ்டிகேட்டடாக வந்து வீட்டில் இருந்தபடியே நிறைய விஷயங்களை வாங்கணும் அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆனாலும் எனக்கு கடைக்கு போய் வாங்குற சந்தோஷம் வந்து ஆன்லைனில் எதுவோ கிடைக்கிறது இல்லை அப்படின்னு வந்து நான் சொன்னாலும் இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிஸ்னஸ்னால இருக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு நபர் வந்து ஆன்லைனில் வந்து ஒரு காமர்ஸ் பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சாருன்னா அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணுங்கள். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டூஸ்லேருந்து ஆரம்பிச்சிடுவோம். ஸோ ப்ராப்பரான சொல்யூஷனு அவங்க தேர்ந்தெடுக்கணும். ஸோ யார்கிட்ட வேணால் போய் சும்மா ஏனோ தானோன்னு ஒரு வெப்சைட் பண்ணிடுறேன், அதை வச்சு லான்ச் பண்ணால் எனக்கு ஹிட் ஆகிடும் அப்படின்னு நம்பக்கூடாது. நம்மளோட லோக்கலைஸ்டு ஜோனில் எது வந்து பாப்புலராக இருக்குது, நம்ம ஏற்கனவே எந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்மளுக்கு எங்கே நாலேஜ் இருக்குது, அதை எப்படி வெர்டிகலைஸ் பண்ண முடியும். அதாவது இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு குழந்தைங்க சம்மந்தமான பொருள் விற்கிறேன்னா அதையே பிக் பண்ணுறது சேஃப், அதுலேயே லான்ச் பண்ணுறேன். என் ஜோனில் அது எங்கே வீக்னஸ் இருக்குது, அதை எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ண முடியும், இது நம்பர் 1. நம்பர் 2 வந்து ப்ராப்பரான சொல்யூஷன் ஸ்டாக். தேவையில்லாமல் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஹார்ட்வேர்லேயோ சாஃப்ட்வேர்லேயோ சர்வீசஸ்லேயோ கம்மியான காஸ்ட் போட்டு சில ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்ஸ் ஆன்லைனில் மூவ் ஆகிற விஷயங்களை மட்டும் அதில் லான்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் இதுக்கு சப்போர்ட்டிங் விஷயங்கள் இருக்குது. இப்போ இன்றைக்கி சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்வேர்ட்ஸு, ஆட்சென்ஸு, கூகுளோடது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜான விஷயம். யூ கேன் மேக் ஷுர் தட் இந்த ப்ராடக்ட் வந்து நிறைய கஸ்டமர்ஸை போய் ரீச் ஆகுது. அதே சமயத்தில் நீங்கள் எப்படி சொன்னீங்களோ முதல்ல லேண்டு வாங்குற மாதிரி இப்போ என்னோட வெப்சைட்டுன்றதை நான் ஒரு லேண்டாகவே ட்ரீட் பண்ணலாம். இன்னொருத்தர் அட்வர்டைஸ்மெண்ட்டை எண்டில் போட்டு அதை யாருன்னா என் வெப்சைட்லேருந்து வாங்கினா கூட எனக்கு காசு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களையும் இன்கார்பரேட் பண்ணும்போது போக அவங்களோட க்ரோத் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொஞ்ச நாள் டைம் கொடுக்கணும். இது ஏதோ இன்றைக்கி லான்ச் பண்ணேன், இன்னிலேருந்து 3 மாதத்துக்குள்ள நிறைய பேர் எப்படி குவிட் பண்ணுவாங்கன்னா நாளை காலையிலேருந்து நம்மளுக்கு எக்கச்சக்க சேல்ஸ் வந்துடும், காமர்ஸ் போயிட்டான்னு நினச்சி ஆரம்பிப்பாங்க. அப்படி இல்லை, இதுக்கு 1 வருஷம் டைம் ஸ்பேன் ஆகும். இது ரீச் ஆகி கஸ்டமர்கிட்ட போய் சேரணும்னா எல்லா விஷயங்களையும் ப்ராப்பராக செஞ்சால் அந்த டைம் ஸ்பேன் கொடுக்கணும். நம்பர் 1. லாஜிஸ்டிக்ஸ் 100% அவங்க தயாராக இருக்கணும். எதர் அவங்களாவது டெலிவரி பண்ணணும், இல்லைனா இன்னொரு ப்ராப்பர் டைப் வைக்கணும். ஏன்னா ரெப்புடேஷன் 10 நாளில் கெட்டு போயிடும். இதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருந்தாலும் 10 டெலிவரி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, குட்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா இங்கே வாங்காதீங்கன்னு சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம அது ஒரு எக்ஸாம்பிள் சோப்பு டப்பா வந்தது 1 நிமிஷத்தில் தெரிஞ்சிடுச்சு. அது மேக்கப் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட வழி இருக்குது, தே ஆர் டூயிங். பட் எல்லாராலையும் அது பண்ண முடியாது. இது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த பேமெண்ட் கேட்வே வந்து ப்ராப்பரான பேங்க்ஸ் இருக்குது ஏற்கனவே, அவங்கக்கிட்ட போய் ரெஜிஸ்டர் பண்ணி ஒழுங்காக வாங்கிக்கிறது சேஃபர் சைடு. ஓகே சார், நார்மலாக வந்து இப்போ ஆன்லைன் ஷாப்பிங்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ஷிப்பிங் தான் வந்து கடைசி கட்டம், கஸ்டமர் கிட்ட ப்ராடக்ட் வந்து சேரும். ஆனால் நம்ம ஷிப்பிங்லேருந்து ஆரம்பிச்சு ஆன்லைன் மார்க்கெட்டிங் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் இன்றைக்கி. கண்டிப்பாக ஃப்ரீ ஷிப்பிங் மந்தில் வந்து நிறைய விஷயங்கள் ஆன்லைன் சம்மந்தமாகவும் சரி, காமர்ஸ் சம்மந்தமாகவும் சரி, இந்த ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் அப்படின்னு கூட நம்ம இதை வந்து டேர்ம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை பற்றி எங்களுக்கு வந்து சொல்லியிருக்கீங்க. நிறைய பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு புதிய FM ஸ்டேஷன்ல. இது இனியவை இன்று.
வெல்கம் பேக் புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவை என்று கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் மந்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கெஸ்ட் வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொன்னார். இன்ஃபேக்ட் வந்து இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொன்னார் இல்லையா, அது ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருந்தது இல்லையா? ஆமாம், அது இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த செக்யூரிட்டி சேஃப்டி என்ற பிரச்சனை வந்து அறவே கிடையாது, இந்த காலத்தில் நல்லா டெவலப் ஆயிடுச்சுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுவும் வந்து சரிதான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து என்ன சொன்னார்னா, இன்னைக்கு வந்து இந்த இ காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெறும் ஆன்லைன், அதுக்கப்புறம் இன்டர்நெட் இதை சார்ந்து மட்டும் இல்லாமல் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுற மாதிரி சிஸ்டம்ஸ் இருக்குது, மெசேஜ் மூலியமா, வாட்ஸ்அப் மூலமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ இதுல கூட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது இல்லையா? ஆமாம், கரெக்ட். அதுக்கப்புறம் இந்த காலத்தில் வந்து நிறைய வெப்சைட்ஸ் வந்து வெர்னாக்குலர் லாங்குவேஜ், அதாவது தமிழ், தெலுங்கு போன்ற மொழிகளில் வந்து நிறைய வெப்சைட் வருது. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த வெப்சைட் எல்லாம் வந்து தமிழுக்குன்னு ஒரு செக்ஷன் வந்துடும். இதில் நம்ம வந்து இப்போ தமிழ் தெரிஞ்சவங்க மட்டுமே ஒரு வெப்சைட்டுக்கு போய் அங்கே எதையாவது வாங்கிக்கலாம் போன்ற மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா வந்து மக்களுக்கு ரொம்ப ஈஸி அப்ரோச்சபிளாக வந்து அவங்க இந்த விஷயங்களை வந்து டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து என்ன விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்? ஆமாம், இதுக்கு முன்னாடியே நான் வந்து தமிழ்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் கொடுத்தேன்ல. இந்த பகுதியில் நம்ம வந்து இப்போ தமிழ் படிக்க இருக்கோம். தமிழ் அறிவோம் பகுதியில் ஆறுமுகம் சார் கிட்ட இருந்து பார்த்துக்கலாம். கடவுளே என்னை ஆட்கொள்ளக்கூடாதா அப்படின்னு எல்லா பயிலும் கூவிக்கிட்டே இருக்கேன். கடவுள் நெசமாவே ஒரு நாள் எதுக்கால வந்து நின்று வாடா உன்னை ஆட்கொள்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டாருன்னு வச்சுங்க, இந்த பயலுக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். வாப்பா போவான், நான் வந்துட்டேன், கிளம்பலாம் வா அப்படின்னு கூப்பிட்டா போகிறதுக்கு யாருக்காவது தெம்பு இருக்குமா அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா கடவுள் கூப்பிட்றாரு, பின்னாடி போகணும்னு சொன்னால் அதுக்கு என்ன பொருள்? தன்னையே அர்ப்பணித்தா தான், தன்னையே விலையாக கொடுத்தா தான் அந்த வேலையை செய்ய முடியும். அதை எவனும் செய்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டான். தன்னை விலையாக கொடுத்து கடவுளை பெற வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை. ஆகையினால அது சிக்கலான விவகாரமாக இருக்குது. ஒருத்தன் ஒரு குருக்கிட்ட வந்து சேர்ந்தான், ஒரு சீடன். என்னை சேர்த்துக்கணும், என்னை சீடனாக சேர்த்துக்கிட்டு எனக்கு கடவுளை அறியும் வித்தையை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான். சரி இரு பழகிக்க அப்படின்னு சொல்லி அவனை தன்னுடைய ஆசிரமத்தில் ஒரு மாணவனாக சேர்த்துக்கிறார். கூடவே இருக்கான், குருவுக்கு எல்லா பணிவிடைகளும் செய்கிறான், எல்லா வேலைகளும் செய்கிறான், ரொம்ப பிரியமான சீடனாக இருக்கான். குரு சாப்பிடும்போது, தூங்கும்போது, அவர் நடக்கும்போது எல்லா நேரத்துலையும் இவனை தான் பக்கத்தில் வச்சுக்குவார். இவன் அப்படியே இருந்துக்கிட்டே இருந்தான். ஒரு கட்டத்தில் கொஞ்சம் நாளாச்சு, அவன் வந்து ஓரளவுக்கு தேறி எந்திரிச்சு வந்துட்டான். குருக்கிட்ட கேட்டான், ஐயா இந்த கடவுளை பார்க்கணும், கடவுளை அறியணுங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்து சேர்ந்தேன், நீங்கள் எனக்கு கடவுளை காட்டணும் அப்படின்னா. குரு டப்புன்னு வாயை மூடிக்கிட்டு பேசாமல் உட்காந்துட்டார். இறுகி போய் உட்காந்துருக்கார். கண்ணை மூடிட்டார், வாயை மூடிட்டார், ஒரு சத்தமும் இல்லை, ஒரு அசைவும் இல்லை. அப்படி இறுகி போய் ஆணி அடித்தது மாதிரி உட்காந்துருக்கார். இவனுக்கு ஐயையோ தப்பான சந்தர்ப்பத்தில் கேட்டுட்டோம் போல இருக்கே, குரு நல்ல மனநிலையில் இல்லை, இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் போய் நம்ம இந்த வேண்டுகோளை வச்சுட்டோம். சரி வேறு நல்ல மனநிலையில் அவர் இருக்கிற போது இந்த கேள்வியை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருந்துட்டான். இன்னொரு நாள் குருவும் மாணவனும் சாயங்காலம் தோட்டத்தில் அப்படி ஒரு நடப்பழகிறதுக்காக போய்கிட்டு இருந்தாங்க. நல்லா பேசிக்கிட்டே வந்தார் குரு, உற்சாகமாக இருந்தார். மாணவன் நினச்சான் இதுதான் சரியான சமயம், குரு நல்ல மனநிலையில் இருக்கார், உற்சாகமாக இருக்கார், இப்போ கேட்டால் நமக்கு அந்த வித்தையை சொல்லி கொடுத்துருவார் அப்படின்னு நினச்சி, ஐயா அந்த கடவுளை காட்டுற விஷயம் அது நீங்கள் என்ன ஒன்றும் சொல்லவே இல்லை, எனக்கு கடவுளை மட்டும் காட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடு அப்படின்னா. குரு வந்து அவ்வளோ நேரம் நடந்துக்கிட்டு இருந்தவர் சக்குன்னு நின்றுட்டார், கண்ணை மூடிட்டார், வாயை மூடிட்டார், ஒரு அசைவும் இல்லை, சிலை மாதிரி ஆயிட்டார். இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னையாவது இந்த கேள்வியை நம்ம எப்போ கேட்டாலும் இந்த ஆள் இதே மாதிரி சிலை மாதிரி ஆயிடுறாரே, இது என்னமோ கோளாறு இருக்கே அப்படின்னு நினச்சான். இது இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. திரும்ப திரும்ப இவன் நல்ல நிலைமை பார்த்து அந்த கேள்வியை குருக்கிட்ட கேட்குறான். குரு இதே மாதிரி சிலையாட்டம் ஆணி அடித்தாப்புல ஆயிடுறாரு. இப்படியே கேட்டு கேட்டு குருவினுடைய இந்த எதிர்வினையை பார்த்து இந்த சீடனுக்கு மனசு ரொம்ப களைச்சு போச்சு. அடா போங்கப்பா, கடவுளை காட்டுவாருன்னு நம்பித்தானே இந்த ஆள்கிட்ட வந்து இந்த ஆள் வாயையை திறக்க மாட்டேங்கிறானையா, இவெல்லாம் ஒரு குருவா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மனசு ரொம்ப சலிச்சிட்டான். ஒரு நாள் இதை மனசுக்குள்ளே அடைச்சி வச்சுக்கிட்டு இருக்காமல் இதை குருக்கிட்ட போய் சொல்லிடுறது நல்லது அப்படின்னு நினச்சி குருக்கிட்ட போய், சாமி இங்கே பாருங்க, நீங்கள் எனக்கு கடவுளை காட்டுவீங்கன்னு நினச்சி தான் வந்தேன், கடவுளை உங்களுக்கே தெரியாது போல் தெரியுது, அதனால தான் உங்களால் காட்ட முடியல, நீங்கள் சரியில்லை, ஆகையினால நான் கிளம்புறேன், வேறு நல்ல குருவாக பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கிளம்புனேன். இருறா எதுக்கு இப்போ கோச்சுக்கிற அப்படின்னாரு. பின்ன என்னங்க, எவ்வளோ காலமாக நானும் உங்ககிட்ட இருக்கேன், எவ்வளோ காலமாக கேட்குறேன் கடவுளை காட்டு கடவுளை காட்டுன்னு, என்னைக்கா காட்டினீங்களா அப்படின்னா.
குரு சொன்னார், நீ கேட்கும் போதெல்லாம் நான் காட்டினேனடா, நீ பார்க்கலையே அப்படின்னாரு. எப்போங்க காட்டினீங்க? நான் என்னைக்கு கேட்டாலும் உடனே கப்புன்னு வாயை மூடிக்கிறீங்க, கண்ணை மூடிக்கிறீங்க, நடந்துக்கிட்டு இருந்தால் நின்றுடுறீங்க. இதில் எங்கேருந்து கடவுளை காட்டினீங்க நீங்கள் அப்படின்னா, கடவுளை காட்டுறதுக்காக தான் இந்த வேலையை பூரா நான் செஞ்சேன். நான் இந்த வேலையை செஞ்சபோது நீ கடவுளை பார்த்துருக்கணும், நீ பார்க்கல, நீ பார்க்காததுக்கு நான் எப்படி பொறுப்பு அப்படின்னாரு. என்னங்க கதையெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா அவர் சொன்னார், கடவுள் நம்மளை சுற்றி இருக்கான், நம்மை சுற்றி அவனுடைய குரல் கேட்டுக்கொண்டே இருக்கு. நான் பேசினேன்னு வச்சுக்க, கடவுள் குரல் உன் காதில் விழுகாது. கடவுளினுடைய குரலை நீ கேட்கணுங்கிறதுக்காக தான் நான் பேசுகிறத நிறுத்தினேன். கடவுளை தேடி போகிற பாதை உன் காலில் இருக்கு. நான் நடந்தேன்னு வச்சுக்க, நீ என் பாதையில் வருவியே ஒழிய உன் பாதையில் போக மாட்டேன். நீ ஓம் பாதையில் கடவுளை தேடி போகணுங்கிறதுக்காகத்தான் நான் என் பாதையை நிறுத்தினேன், என்னுடைய நடையை நிறுத்தினேன். நான் நடக்கிறது நின்னா, நான் பேசுறது நின்னா, நான் பார்க்கறது நின்னா, நீ கடவுளை பார்க்கறதுக்காக கண்ணை துறப்ப, நீ கடவுளின் குரலை கேட்கறதுக்காக வாயை துறப்ப, நீ கடவுளை தேடி போகிறதுக்காக நீ உன்னுடைய பாதையில் நடக்க ஆரம்பிப்ப அப்படின்னு நினச்சி தான் நான் இதையெல்லாம் செஞ்சேன். ஆனால் நீ அதை எல்லாத்தையும் விட்டுட்டியே. நான் வாயை திறந்து கடவுளை உன் காதுக்குள்ளே ஏற்றணும்னுல நீ நினைக்கிற. அப்படி நடக்கிறது சாத்தியமாப்பா? அவன் பாதை அவனுக்கு, என் பாதை எனக்கு, ஓம் பாதை உனக்கு. ஓம் பாதையில் நீ தான் போகணும். உனக்கு பாதையை வேணால் நான் காட்டலாமே ஒழிய அந்த பாதையில் உன்னை சுமந்து கொண்டு போய் விட முடியுமாப்பா? தப்பு உன்னுடையதே தவிர என்னுடையதில்லை அப்படின்னு அந்த குரு சொன்னார். அப்போ கடவுளை தேடுகிற பாதை அவரவருக்கான பாதை அவரவருக்கு. யாருக்கெல்லாம் பாதம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் பாதையும் இருக்கிறது. ஆகையினால காலுள்ளவர்களெல்லாம் கடவுளை தேடி அவர்களே நடக்க கடவர்கள். இதுக்கு குருமார்களினுடைய அவசியமெல்லாம் ஒன்றும் பெருசாக தேவைப்படாது. குருமார்கள் யோசனை வேண்டுமானால் சொல்லலாம். அதைத்தான் அந்த குரு செஞ்சார். இவன் அதை கவனிக்க விட்டுட்டான். அப்போ எல்லாரும் அவரவர்களுடைய பாதையில் தேடி போகிற போது பல்வேறு சமயங்கள் உண்டாகுது. அந்த வழி ஒரு சமயமாகுது, இந்த வழி ஒரு சமயமாகுது, இன்னொரு வழி இன்னொரு சமயமாகுது. பல்வேறு மதங்கள் உண்டாகுது. அவன் ஜௌரியத்துக்கு அவன் ஒன்று உண்டாக்கி வச்சுருக்கான். அதில் போய் என்னுடைய மதம் தான் சிறந்தது, அதுதான் உண்மையாகவே கடவுளை காட்டும்னு சொல்கிறதும், இன்னொருத்தன் இல்லை நீ சரியில்லை, நீ புழுகுனி, நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்கிறதும், இதெல்லாம் முறையா? இப்படி அடிச்சுக்கிறது நியாயமானதா? அவனுக்கு தெரிஞ்ச பாதையில் அவன் போகிறான், இவனுக்கு தெரிஞ்ச பாதையில் இவன் போகிறான். எவனுக்கு எந்த பாதை பிடிச்சிருக்கோ அவன் அந்த பாதையில் போயிட்டு போகிறானே. இதில் நமக்கு என்ன சிரமம்? நம்ம எதுக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னெலாம் தீர்ப்பு வழங்கிக்கிட்டு இருக்கணும்? ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு போகிறதுக்கு பல்வேறு பாதைகள் இருக்குது. எந்த பாதையில் போனாலும் அந்த ஊர் வரும். இந்த பாதை தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறவன் மடையன் இல்லையா? அதைத்தான் சொல்லுகிறது திருமூலரின் தேமதுர தமிழ். ஒன்றது பேரூர் வழி ஆறு அதற்குள என்றது போல இருமுச்சமயமும் நன்றிது தீதிது என்றுரையாளர்கள் குன்று குறைத்தெழு நாயை ஒத்தார்களே. இதை தொடர்ந்து என்ன பண்ண போறோம்னா, இப்போ வந்து ஒரு வெப்சைட்டை பார்க்க போறோம். அதுவும் இந்த டே சம்பந்தமான ஒரு வெப்சைட் தான். இந்த வெப்சைட் பேர் வந்து shipworks.com, shipworks.com. இந்த வெப்சைட் வந்து புதுசாக ஆன்லைன் மார்க்கெட்டிங்குள்ளே இறங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வெப்சைட். அதுவும் ஓவர்சீஸ் கிளைண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான வெப்சைட் வந்து இதுதான். ஓகே, அதாவது இப்போ யாராவது வந்து ஆன்லைனில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஷிப்பிங்க்கு வந்து இவங்களோட டைப் பண்ணிட்டு நிறைய பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமாம், அவங்க வந்து நிறைய இந்த கொரியர் கம்பெனிஸ் அவங்களோடலாம் வந்து டைப்பில் இருக்காங்க. ஸோ அது வந்து எப்படி காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ண முடியும் அதுக்கு பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஆன்லைன் ட்ராக்கிங்கு, டெலிவரி வந்து எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அது எல்லாத்துக்கும் கூட இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பில் ஜென்ரேஷன் அதுக்கெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணுறாங்க இவங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்காக இன்னொரு தடவை அதை ஸ்பெல் பண்ணி காமிச்சிருங்க. shipworks.com. ஓகே, ஞாபகம் வந்துச்சா? இன்னொரு தடவை கேட்க மாட்டேன்ல? இன்னொரு தடவை கேட்க மாட்டேன். இதே வந்து போதும். நல்ல வெப்சைட் வந்து கொடுத்துருக்கீங்க. ஆனால் உண்மையிலே இது நல்ல வெப்சைட்டா, நீங்கள் நல்லா வேலை செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு யார் சொல்லணும்? யார் சொல்லணும்? இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க தான் சொல்லணும். இந்த வெப்சைட் பற்றி மட்டும் இல்லை, நம்ம ஷோ எப்படி பண்ணுறோம், இந்த ஷோவில் வர பகுதிகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற எல்லா கருத்துக்களையும் இந்த பார்த்துட்டு இருக்கிறவங்க கொடுக்கலாம். அது எப்படின்னா நீங்கள் வந்து feedback@pudhuyugam.tv அப்படின்ற இமெயில் ஐடிக்கு உங்களோட கருத்துக்களை இமெயில் பண்ணி அனுப்பலாம். அதுவும் இல்லைனா இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் தபால் மூலமாகவும் உங்களுடைய கருத்துக்களை அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணியும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். எங்களை தோளில் தட்டுறதா இருந்தாலும் இல்லை குட்டுறதா இருந்தாலும் இந்த 3 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடை சூப்பராக ஃபாலோ பண்ணுங்க. சூப்பராக
ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம இப்போ கிளம்புற நேரம் வந்தாச்சு. புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று வித் முத்து அண்ட் சௌமியா.